சந்திரன் வந்து லக்னத்துலேருந்து 2ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி மேலே பாசமாக இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க, சொற்களால் காயப்படுத்துவார்கள். இருந்தாலும் அவர்களை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். என்னதான் காயப்படுத்தினாலும் அவங்க வந்து நம்மளை வந்து வளர்த்துருக்காங்க, நம்மளை வந்து காப்பாற்றிருக்காங்க அப்படின்ற நன்றி உணர்வு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே நீங்கள் விசுவாசமாக இருப்பீங்க. இதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு நியூனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மூன் இன் யுவர் செகண்ட் ஹவுஸ், சந்திரன் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் 2வது வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா குடும்பத்து மேலே பாசமாக இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தார் வந்து உங்களை வெறுத்தாலும் நீங்கள் வந்து அவங்கள வெறுக்க மாட்டீங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து எமோஷ்னலாக ஃபேமிலி மேலே வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும். இன்னொரு விஷயம் வந்து இப்போ வந்து ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து 15 நாள் வளருவார். இன்னும் 15 நாள் வந்து தேய்பிறை, வளர்பிறை சந்திரன் இருக்குது, தேய்பிறை சந்திரன் இருக்குது. 15 டேஸ். ஒரு மாதத்தில் 30 டேஸ் முன்ன பின்ன வரும், ஒரு நாள் 2 நாள். ஸோ இந்த வளர்பிறை சந்திரன் அவரை வந்து பூரண சுபகிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வளர்பிறையில் பிறந்திருந்தீங்கன்னா சந்திரன் சுபர், தேய்பிறையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா சந்திரன் வந்து பாவகிரகமாக கருதப்படுது. ஸோ பலன்கள் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக மாறுபடும். ஸோ அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில். ஸோ வளர்பிறையாக இருந்தாலும் சரி, தேய்பிறையாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த வளர்பிறை நடக்கக்கூடிய காலகட்டங்களில் கோச்சாரத்தில், ஐ மீன் நார்மல் டேஸில் வளர்பிறை நடக்கும்போது சந்திரன் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு தேய்பிறையாக இருந்தாலும் நல்லது தான் செய்வார் அப்படின்றது ஐதீகம். ஸோ பலன் எப்படின்னா, வெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் ஹவுஸ் என்ன அப்படின்னா தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். ஸோ குடும்பத்தை பற்றி சொல்லியாச்சு. இப்போ வந்து வெல்த், பணம். அது எப்படி அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு 15 டேஸ் வந்து நிறைய பண வரவு இருக்கும். இன்னொரு 15 டேஸ் வந்து பணம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து உருவாயிடும். ஏன்னா 15 நாள் வளர்பிறை, 15 நாள் தேய்பிறை. ஸோ சந்திரன் 2ஆம் இடத்துலேருந்து தேயும் போது அந்த வெல்த் வந்து கம்மியாகும், வளரும் போது வெல்த் வந்து வளரும். இதுதான் வந்து விஷயம். சந்திரன் வந்து ஜாதகத்தில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா உங்களோட மைண்டே வந்து சந்திரன் தான். இப்போது ஒரு லிவிங் பீயிங்க்கு வந்து மைண்ட் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க, ஒரு விஷயத்த செய்கிறீங்க, டெசிஷன் எடுக்கிறீங்க, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து சந்திரன் தான். நீங்கள் வந்து சந்திரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்துச்சு அப்படின்னா டெசிஷன் வந்து சூப்பராக பண்ணுவீங்க. டெசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அது வந்து சந்திரன் வலுவாக இருக்கணும். சந்திரன் உச்சம், குரு பார்வை இருந்துச்சுன்னா சந்திரனுக்கு, சுப கிரகங்கள் வந்து சேர்ந்து இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும். அதே மாதிரி சந்திர பகவான் வந்து காலபுருஷனுக்கு வந்து 4வது வீட்டை குறிக்கிறதால இவர் வந்து மேரேஜுக்கு வந்து ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா மேரேஜோட கர்மா வந்து 4th ஹவுஸ். அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவிலே போடுறேன். மேரேஜ் வந்து எப்படி அதனோட கர்மா எப்படி செயல்படும் அப்படின்றது வந்து நான் போடுறேன். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு மேரேஜோட கர்மா 4th ஹவுஸ்னு அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சந்திரன் வந்து மேரேஜுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயமா கருதப்படுது. உங்களுடைய ஃபேமிலி உருவாகிறது, ஒரு பெண் தாய்மை அடைகிறாங்க அப்படின்னா அது வந்து சந்திரன். கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள், அதெல்லாம் வந்து சந்திரன். அதே மாதிரி சந்திரன் வந்து ஒரு காதல் கிரகம். ஒருத்தரை வந்து நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் வந்து சந்திரன். சந்திரன் வந்து அழகு. அழகு அப்படின்னாவே சந்திரன். சுக்கிரனும் அழகு தான். இது வந்து ஃபீமேல் பிளானட்ஸ். ஸோ அழகுக்கு முக்கியத்துவம், ஃபெமினைன் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபெமினைன் எனர்ஜி செகண்ட் ஹவுஸில் இருக்கிறதால உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து நல்ல நட்சத்திரத்தில் உட்காந்துட்ருக்கு, பகை வீட்டில் இல்லாமல் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து சிங்கிங் டேலண்ட் இயற்கையாகவே வரும். இனிமையாக பேசுவீங்க. 2 சந்திரன் இருக்கவங்க வந்து ரொம்ப அழகாக பேசுவாங்க, இனிமையாக பேசுவாங்க. இவங்க பேசினாவே மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அட்ராக்ட் பண்ணுவாங்க பேச்சு மூலிமா. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க.
இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா வெல்த்தில் வந்து 15 டேஸ் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சு நீங்கள் வளரும்போது அப்படின்னா அது வந்து நீங்கள் அந்த தேய்பிரை வரக்கூடிய சந்திர காலகட்டங்களில் நீங்கள் வந்து சர்வை ஆக்கலாம். அது ஒன்று தான் பிரச்சனையாக கருதப்படுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து 2ல் சந்திரன் இருந்துச்சுன்னா 2 வந்து ஆசெட்டை குறிக்குது இல்லைங்களா. இவங்க வந்து ஏதாவது முதல் போட்டு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா, அதிகமாக முதல் போட்டு தொழில் பண்ணுறாங்கன்னா அது வந்து கம்மியான விலைக்கு இவங்களுடைய அசெட்ஸ்லாம் வந்து சேல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாயிடும். அது ஒரு நெகட்டிவ் விஷயம். அதே மாதிரி சந்திரன் 2ல் இருந்தது அப்படின்னா இவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இளவரசனாவோ இளவரசியாவோ அந்த மாதிரி மைண்டில் நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. லக்ஸுரி லைஃப் வந்து இவங்களுக்கு வேணும். கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி நல்லா ஸ்பெண்டிங் பண்ணுறது, ஷாப்பிங் பண்ணுறது, எனக்கு இது வேணும்னா இப்படி வேணும், நான் வந்து வீட்டில் வந்து செல்லப்பில்லை, நான் வந்து இப்படி தான் இருப்பேன், அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக இருக்கும். நிறைய வந்து லக்ஸுரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குவாங்க. நிறைய அன்வான்ட் ஸ்பெண்டிங் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும். எல்லாருக்குமே இதே பலனா அப்படின்னா சந்திரன் வந்து தேய்பிரிய சந்திரனா வளர்பிறை சந்திரனா அதை வந்து பார்க்கணும். அதே மாதிரி சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த வீட்டில் இருக்குது, கிரகங்கள் சேர்க்கை எப்படி இருக்குது, தீய கிரகங்கள் பறவை இருக்கா, சுப கிரகங்கள் பறவை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் வந்து மாறுபடும். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். குருவே சரணம்.